மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜேர்னலிஸ்ட் ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் பாஜகவை தவிர. இப்போ வரைக்கும் இந்த தேர்தல் களத்தில் யார் முந்தி நிற்கிறாங்க, வேட்பாளர் அறிவிப்பினுடைய வியூகங்கள் என்ன, வேட்பாளர் அறிவிப்பில் வியூகத்தில் முந்தி இருக்கிறது யார், காங்கிரஸ் பாஜக இப்போ வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடாததனுடைய வியூகங்கள் என்ன, இது தொடர்பாக பேசுறதுக்காக 5 மூத்த பத்திரிகையாளர்கள் நம்முடைய இணைகிறாங்க. கருத்துரையாளர்கள் அறிமுகப்படுத்தலாம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம், மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் இதயா, மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன், மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது. தேசிய கட்சியில் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கல. இப்போ வரைக்கும் அறிவிச்சிருக்கிற வேட்பாளர்களில் களத்தில் யார் முன்னாடி நிற்கிறாங்க, தேசிய கட்சிகள் இது வரைக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்காமல் இருக்கிறதுல இருக்கிற வியூகங்கள் என்ன, யார் முன்னாடி நிற்கிறாங்க யார் பின்னாடி நிற்கிறாங்கன்னா கணிக்கவே முடியாது. இதுவரை வந்த கருத்து கணிப்புகள் அல்லது மக்கள் பேசுகிற அந்த கருத்துக்களின் அடிப்படையில் டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்ன்றதுலாம் கூட நம்ம அப்படியே உறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வருவாங்க. மெஜாரிட்டி ப்ளஸ் அலையன்ஸோடு சேர்த்து 145 to 150, அவங்க சொல்கிற மாதிரி 175 189லாம் வருதுல்ல, அதெல்லாம் வாய்ப்பு 200 ப்ளஸ்லாம் தான் சொல்லுவாங்க. இதில் ஆரம்பித்து எவ்வளோ போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கேக் வாக் இல்லை. இந்த தேர்தல் என்ன சொன்னாலும் அந்த விஜயோட தேர்ட் ஃபேக்டர் அதனால் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபிக்கு அலைன்ஸே பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட்டு ஒரு அப்பர் ஹேண்டாக தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொருளாதார பலம், வேறு எந்த கூட்டணி பலம் என்ன கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி இருந்தாலும் இந்த முறை திமுகவுக்கு கேக் வாக் இல்லை. நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கேண்டிடேட் சேஞ்ச் பண்ண இடத்தெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த முறை ஏன் சீட்டு தரல அப்படின்ற விஷயத்தை அழைத்து பேசி சரி செய்திருக்க வேண்டிய பொறுப்பை முதலமைச்சர் திமுக தலைவர் தவற விட்டு விட்டார். குறிப்பாக தாம்பரத்தில் நீங்கள் போய் அவர் ரொம்ப டெய்லி க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறவர். அவர் கூப்பிட்டு முதல் நாளோ 2 நாள் முன்னாடியோ நீங்கள் இந்த முறை 3 முறை நின்ட்டீங்க, இந்த முறை உங்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கூலாக இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் போய் டிஆர் போர்டு ஆஃபீஸில் போய் முற்றுகையிட்டு குரல் கொடுத்த அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது அந்த இடத்துல சரி செய்வதற்கே இன்னும் வாய்ப்பு வரலேன்னு நினைக்கிறேன். 3 முறை பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க, ஒரு மீட்டிங்கே வரல. அதே பல்லாவரம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே முன்னாடி இருந்த எம்எல்ஏ கருணாநிதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டத்துக்கு வந்துட்டார். ஆனால் எஸ்ஆர் ராஜாவை இது வரைக்கும் கூட்டத்துக்கு கொண்டு வர முடியல. அவங்க கூட இருக்கிற டீம் அன்றைக்கி நீங்கள் சத்தம் போட்ட அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் கேண்டிடேட் மாறி இருக்கிறாங்க. அங்கே சில இடத்துல பார்த்திங்கன்னா வெளியே தெரியல இந்த சண்டை சச்சரவுலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா வகையிலும் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு சுலபம் கிடையாது. அதாவது கூட்டணி பலம் தாண்டி இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னென்னா திருமாவளவன் எழுப்பியிருக்கிற பிரச்சனைகள். நீங்கள் தேசிய கட்சி இன்னும் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி வெளியிடலைன்னாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஈரோடில் மார்னிங் பிரச்சாரத்தில் இன்று இரவுக்குள் விடுங்கிறார். அது எந்த உறுதி, எப்படிப்பட்ட தகவல்னு தெரியல. அதாவது காங்கிரஸ் கட்சி அறிவிக்க வேண்டிய வேட்பாளர் பட்டியல் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுகிறார். கூட்டணி தலைவர் அறிவித்தார்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் வருமா வராதா? அதே மாதிரி அதிமுக தரப்பில் பாஜகவுக்கும் நிறைய நெடுல் இருக்குது. அதாவது 2-3 சீட்டை மாற்றி கேட்குறாங்க, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்ச்சு கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டார். இப்போ சென்னையில் பிரச்சாரம் தொடங்கிய தினத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றார். வேட்பாளர் அறிவிக்கப்படாத சூழலில் அவர் ஏன் பங்கேற்றார் என்ற பிரச்சனை அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ சீட்டு அவருக்கு இருக்குதா இல்லையானே தெரில. மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளர் தமிழிசையா அல்லது கேடி ராகவனா அல்லது நாராயணன் திருப்பதியா என்ற பஞ்சாயத்து போய் கொண்டிருக்கிறது. இதோட கொடுமை அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சாரத்தினுடைய முதல் இடம் ஏன் பாஜக வேட்பாளருக்கு போய் தொடங்கணும்? அவர் அன்றைக்கி மயிலாப்பூரில் ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு தொடங்கினார், அது எதேச்சியாக நடந்தது தான். ஆனால் ஒரு போய் நீங்கள் அதிமுக வேட்பாளர்களை பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கணும். வேட்பாளர் அங்கே அறிவிக்கலை, தொகுதி பாஜக, ஏன் நீங்கள் போய் சொல்லணும்? ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த தேசிய கட்சி என்ன குழப்பம் தெரில. ஒரே ஒரு குழப்பம், அண்ணாமலை போட்டியிடவில்லை என்று சொல்லிவிட்டார். அவர் வம்படியாக கூப்பிட்டு வற்புறுத்தி கூப்பிட்றாங்க. இந்த முறை நான் இந்த கூட்டணியில் போட்டியிட விரும்பலைன்னு 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி வேட்பாளர் அறிவிக்கலாம். அவர் பிரச்சாரத்தில் எங்கேயோ இருக்கிறார், ஹெலிகாப்டர் வர வச்சு கூப்பிட்றாங்க, ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்குது. ஒரு முறை சொல்லிட்டாரு, 2 முறை சொல்லிட்டாரு,
இதுக்கு மேலே எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? ஸோ 2 பக்கமும் நிறைய சிக்கல்களும் இருக்கிறது. 2 பக்கமும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டிருந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் கேக் வாக்கல. ஆனால் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருப்பது மறுக்க முடியாது. 2 பேரை பற்றி பேசிட்டீங்க. 3வது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து முதன்மை சக்தின்னு சொல்லிடுறாரு. அவரை பற்றி பேசலையே. அவரை பற்றி பேசினா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஏதோ அரசியலுக்கு வரட்டும், யார் ஒன்றா வரலாம், தவறே கிடையாது. நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அந்த பட்டியெல்லாம் வந்து வச்சுலாம் வந்து ஒருத்தரை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. அவங்க கொள்கை, சித்தாந்தம், செயல்பாடு நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறார். அப்போ எதுக்கு 2 இடத்துல நிற்கிறீங்க? உங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? 1. 2வது, நீங்கள் ஆட்சிக்கே வரப்போகிறேங்கிறீங்க. நம்ம தான் ஆட்சிக்கு வர்றது உறுதியாகிவிட்டதுங்கிறாரு. நீங்கள் போய் பெரம்பூரில் எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறது. அவருக்கு இன்னும் சொல்லலை, அவங்க அதிகாரப்பூர்வம் இல்லை. அங்கே தான் வந்து கிறிஸ்துவ வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஏன் திருச்சி கிழக்கை தேர்ந்தெடுத்தீர்கள்? அங்கே தான் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய வாக்காளர் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு பொதுவான தலைவர், உங்களுடைய வாக்கு வங்கி இந்த 2 இடத்துல கூடுதலாக இருக்கிறது அல்லது கூடுதலாக வரும் அந்த நம்பிக்கையில் போய் போட்டிடுறீங்கன்னா தப்பு. அது நீங்கள் போய் எங்கேயாவது திருப்பத்தூரில், வடகாடு மாவட்டத்தில் திருப்பத்தூரில் அல்லது நாகையில், நாகப்பட்டினம், இல்லை கன்னியாகுமரி, விளவங்கோடு ஏதோ ஒரு தொகுதி எடுக்கணும். திமுக இந்த ஊரில் எதுவுமே செய்யலை. இப்படி ஒரு மோசமான தொகுதியை நாங்கள் வந்து சர்வே பண்ணதில், நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் இப்படிப்பட்ட தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறதா பாருங்கள். எந்த வசதியும் இல்லாத ஒரு இந்த குக்கிராமங்கள் அடங்கிய இந்த சட்டமன்ற தொகுதி நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் இங்கே நின்று திமுக சவால் விடுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உஷாராக திருச்சி கிழக்கில் இவ்வளோ ஓட்ஸ் இருக்குது, பெரம்பலூரில் ஓட்ஸ் இருக்குதுன்னு போகிறீங்களே, அதுவே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன ஏதுன்னு கணக்கு போட்டு போகிறீங்களே, அதுவே உங்களுக்கு அம்பலப்பட்டு போன ஒரு விஷயம் அது. ஸோ நீங்கள் அவர் வராரு வரல, பட் 3rd பிளேஸில் இருப்பார் எனக்கு தெரிந்து. அதை தாண்டி ஒரு பெரிய இடத்துக்கெலாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. 2019 நான் ஒரு ஆந்திர பத்திரிகையாளரை சந்தித்தேன். பவன் கல்யாணுக்கு இப்படி தான் வந்து பயங்கரமாக சொன்னாங்களாம். 30%, 35% சொன்னாங்களாம். அவர் அந்த தேர்தலில் ஜெயிக்கவே இல்லைன்னாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சு தான் அவர் வந்து ஆட்சிக்கே வந்திருக்கார், ஆட்சியிடம் பங்கு பெற்றிருக்கிறார். இது மாதிரி வந்து கருத்து கணிப்புகள் வந்து ஏடாகூடமாக வரும். நீங்கள் நகர்ப்புறத்தில் தான் விஜய்க்கு வந்து எனக்கு தெரிந்த வரையில் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். அவங்க எல்லா தலைவர்களும் சென்னையில் நிற்கிறதுனா முடியுமா? நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு பாண்டிச்சேரி ஆனந்த், புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி, அவர் எங்கே நிற்கலாம்? அவர் அந்த ஒரு ஒரு 10 தொகுதிகளை ஒரு ஸ்தம்பிக்கிற வகையில் அவர் கடலூருக்கு போயிருக்கலாம். ஆதவர்ஜி இந்த பக்கம் திருச்சி, அவர் படித்து வளர்ந்த ஊர் திருச்சினாங்க, அவர் திருச்சி பக்கம் போயிருக்கலாம். வெங்கட்ராமனை தூக்கின்னு போய் எங்கேயாவது மதுரை பக்கம் இல்லை போகலாம். எல்லாமே நீங்கள் இங்கேயே நிற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட ஓட் பேங்க்லாம் சென்னையில் தான் இருக்கா? வெளியூரில் இல்லையா? பொதுச் செயலாளர் இங்கே, பொருளாளர் இங்கே, தேர்தல் பிரிவு செயலாளர் இங்கே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே வந்து கணிசமான வாக்கு கிடைக்கும் ஒரு சர்வே, அந்த சர்வே அடிப்படையில் நிற்கிறீங்க. என்ன சர்வேக இருந்தாலும் இப்போ திமுக தரப்பு வெளியிடுற சர்வே பார்க்குறோம், அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக தரப்பு அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க தரப்பு சர்வே வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கெல்லாம் நிற்கிறோங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மீடியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றாமை. அவர் வீட்டிலேருந்து கிளம்புனா அவருடைய BMW காரோ ஒரு மாருதி காரையோ பின்னாடியே கொண்டு வராங்க. அவர் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போனார்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு. இன்னொரு 2 ஃப்ளைட் எடுத்து முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா வச்சு, இது பாருங்கள் விமானத்தில் நடுவானில் பயணித்து கொண்டிருக்கிற காட்சி, இதை ஏன் காட்ட மாட்டாங்கன்னு தெரில. இவர் தான் முதல்ல உலகத்திலே வந்து தேர்தல் போட்டியிடுறதுக்கு வர மாதிரி இந்த மாதிரியான காட்சிகளை மீடியா காட்டுவது மிக மிக வந்து கொடுமையான செயல். அவர் மட்டும்தான் சாலையில் பயணிப்பது போலவும், அவர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரிலாம் வராரு, மற்றவங்களாம் வேறு ஏதோ வாகனத்தில் போகிற மாதிரி, புஷ்ப விமானத்தில் போகிறாங்களா மற்றவங்களாம்? என்ன, அதாவது ஒரு மீடியாவுக்கு அளவு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பெய்டு நியூஸாக கூட இருக்கட்டும், ஒரு அளவு இருக்குது. அதாவது சகிப்பு, மக்களே வந்து சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து மீடியாவுக்கு நல்லதில்லை. அதனால் இந்த மீடியா ஏன் கட்டமைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு மட்டும் காட்டுறாங்கல்ல. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் நிற்கிறார். இதுவரை எந்த மீடியா திருப்பரங்குன்றத்துக்கு மீடியா கேமரா தூக்கின்னு போய் அவர் பின்னாடி இவ்வளோ பேர் போனான்னு காமிச்சாங்களா? அப்போ விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் கொடுதா, இல்லை விஜயுடைய வேட்பாளருக்கும் கூட்டம் கொடுதா? அப்போ நீங்கள் அந்த வர வாக்குகள், அந்த வர சர்வேக்கள் இல்லை. இப்போ திமுகவில், அதிமுகவில் வந்து ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறத நம்ம வந்து பெருசுப்படுத்தி காட்டுவோம். திருப்பரங்குன்ற வேட்பாளர் கத்தியா தங்கப்பாண்டி யாரும் மீடியாக்கள் காட்டலையே, அதே மாதிரி தானே அதுவும் நம்மளுக்கும் அதே தானே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவர் தான் எல்லா மீடியாவும் தாறுமாறாக இருக்க.
இதோ விஜய்க்காக மட்டும்தான் வந்து மீடியா இருக்கிற மாதிரி தான் காட்டுறீங்களா? அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேருந்து போனதை காரில் காமிச்சிங்களா? சொன்னீங்களா? இந்த கேள்வி கேட்டிங்களா? ஸ்டாலின் வீட்டிலேருந்து கிளம்புறது அந்த கதவு திறக்கிற காட்சியிலேருந்து ஸ்டாலின் காமிச்சிங்களா? உதயநிதி காமிச்சிங்களா? நயினார் அண்ணாமலை காமிச்சிங்களா? அவங்களுக்குலாம் காட்டல. இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் வலிகளை தாங்கி கொண்டு வருகிறேன். ஸ்டீரியோ டைப்பாக என்ன வலி தாங்கினீங்க? இதுவரை ஏதாவது அவர் வலின்னு சொன்னது எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்காரா? இப்போ நான் ஒரு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி வந்து 91, 96 ஆட்சிக்கு பிறகு ஒரு 27 நாள் சென்னை மத்திய சிறை அங்கே இருந்தார். வழக்கு போட்டாங்க, உள்ளே இருந்தாங்க. இந்த மாதிரி கரூரில் இவர் தூக்கிட்டு போய் புழல் சிறையில் போட்டாங்களா? சொல்லுங்கள். என்ன வலி தாங்கினீங்க? உங்களுக்கு தொடவே இல்லையாங்க. முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிறாரு அவங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ அர்ஜுன். வேறு யாராக இருந்தால் அப்படி விடுவாங்களா? கையே வைக்கல, கேஸே போடல. அதாவது கட்சி தலைவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவர் 10 பேர் கம்ப்ளைண்ட் தருவான், 10 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தருவான். அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு தரல. அப்போ அந்த கட்சி வந்து இவங்க திமுக கன்சிடர் பண்ணலன்றது வேறு. ஆனால் எதுவுமே எந்த பிரச்சனையும் சந்திக்காமல், எந்த வலியும் சந்திக்காமல், நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், வலிகளை தாங்கி கொண்டு வருகிறேன், மொத்தம் புழுகு பொய். இந்த மாதிரியான தலைவர்கள் மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு முடிவெடுக்கணும். இப்போ குபேந்திரன் சார் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். தாவேகாவினுடைய இப்போ தாவேகாவில் தெரிஞ்ச முகங்கள்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் செங்கோட்டையன், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களை தவிர எல்லோருமே வந்து சென்னைக்குள்ளே தான் போட்டிடுறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் இல்லையா? இப்போ சென்னை அப்படின்றது திமுகவுடைய கோட்டை. நகரப்பகுதிகளில் தாவேகாவுக்கு அதிக அளவு செல்வாக்கு இருக்கிறது, அதிக அளவு வாக்குகளை வந்து அவங்களால் பெற முடியும். அப்படின்னா இப்போ அந்த இடத்த மட்டும்தான் அவங்க வந்து மையமிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவங்க இங்கே தான் போய் நிற்கணும், அங்கே தான் போய் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களும் நானும் உட்காந்து முடிவு பண்ண முடியாது. அதாவது அந்த கட்சி எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. பட் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் விஜய் போட்டிடுறாரு, விஜயோட மற்ற கட்சியோடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் போட்டிடுறாங்கன்னா சென்னையில் ஒரு மேக்ஸிமம் இம்பேக்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சென்னையில் நீங்கள் நின்னீங்கன்னா அதோடைய விசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கருத்தில் கொண்டு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் திருச்சி ஈஸ்ட்டில் போய் அவர் நிற்கிறதும் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதி, அந்த பகுதியில் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு ரிப்பல் எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும், மற்ற பகுதிகளெல்லாம் ஒரு ரிப்பல் எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதான். இது ரெண்டுமே அவங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து விஜய் நின்னார்னா பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொகுதிகளாக இருக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய கணிப்பு. இப்போ ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும் அது சரியான கணிப்பா அல்லது தவறான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்லாம் நமக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து உறுதியாக பேச முடியும். பட் இன்றைக்கி தேதிக்கு அவங்களுடைய ஐடியா என்னன்னா இந்த எலெக்ஷனில் மேக்ஸிமம் இம்பேக்டை கிரியேட் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓட் ஷேரை நீங்கள் வந்து வாங்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சீட்ஸை நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்களோ, அதுதான் வந்து உங்களுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த தேர்தலில் அதை மையப்படுத்தி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த வேலையும் இருக்கிறது. நீங்கள் வந்து கூட்டணி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, காங்கிரஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காங்கிரஸும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்த சமீட்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கூட்டணிக்கு வரணும் அந்த விருப்பத்தை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள். பலரும் வந்து அவங்க கட்சிக்குள்ள இன்டர்னல் மீட்டிங்ஸ்லாம் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட்டணிக்கு வரல அப்படின்னும் போது அவங்க தனியாக நிற்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மையப்படுத்தி தான் அவங்க நிற்கும். இதே ஒரு கூட்டணியோட ஒரு 5 கட்சி விஜயோட போய் சேர்ந்துருச்சுன்னா இந்த நிலைமையே வேற. அல்லது இதே வந்து பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் விஜய் அதிமுக கூட்டணி அப்படின்னா இந்த எலெக்ஷனே வந்து ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனாக போயிருக்கும். ஸோ அவருடைய இம்பேக்ட் என்னவாக இருக்க போகிறது, ஓட் ஷேர் எந்த அளவுக்கு வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும் இந்த தேர்தலில். முதல் தேர்தலில் வாங்கக்கூடிய ஓட் ஷேர் வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த கட்சியுடைய ஒரு வலிமையையும் அந்த கட்சியுடைய ஒரு இதையும் வந்து பேசுறதுக்கு அது சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு சர்வேக்களில் உங்களுக்கு விஜய் பெரம்பூரில் நிற்கிறாரு அப்படின்னா பெரம்பூர் மட்டுமல்லாமல் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்லையும் அதோடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த மாவட்டங்கள்லேருந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இது பிளண்டரா இல்லை இது தப்பா
அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் நாம் வந்து இதை அலசி ஆராய முடியும். விஜய் பெரம்பூரில் போட்டிடுறதுனால பக்கத்து தொகுதிகளுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து அந்த தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தாக்கத்தை வந்து நீங்கள் கட்சியினுடைய ஒரு 2ஆம் கட்ட நிர்வாகிக்கு, ஒரு மாவட்ட செயலாளருக்குள்ள கொடுத்துருக்கணும். கட்சியினுடைய மொத்த மேல்மட்ட நிர்வாகிகளுமே இப்போ இது பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பிளேஸ் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃபான ஒரு இடத்துல வந்து ஒட்டுமொத்த தாவேக்காவுமே வந்து சென்னையில் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தானே இருக்குது. சென்னை தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, சென்னையில் அவர் நிற்கிறதுனால ஒரு விசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது கட்சியில். விஜய் எங்கே விசிபிலிட்டி இருக்கும். மற்ற பகுதிகளில் அவங்களுடைய நிர்வாகிகள் நிற்கிறாங்க, அந்த பகுதிகளுக்கு ஏற்ற கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் நாங்குநேரியில் வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, ரெட்டியார்பட்டி நாராயணன். அவருக்கு இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டெலாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு டஃப்பான கேண்டிடேட் தான்றாங்க. டஃப்பான கேண்டிடேட் தான். இதே தாவேக்கால சேர்ந்தாரு. அவர் எப்போ சேர்ந்தாருங்க? அவருக்கு சேர்ந்திருக்காரு இல்லையா, தாவேக்கா சார்பாக தானே போட்டியிடுகிறார். அவர் நேற்று சேர்ந்தாரோ முந்தா நேற்று சேர்ந்தாரோ அப்படின்றதெல்லாம் கதை இல்லை. இப்போ நீங்கள் அதே மாதிரி திமுகவில் நீங்கள் எடுத்துக்கோங்க லிஸ்ட்டு. திமுகவில் ஓபிஎஸ் எப்போ சேர்ந்தாரு? திமுகவில் மனோஜ் பாண்டியன் எப்போ சேர்ந்தாரு? ஓபிஎஸும் மனோஜ் பாண்டியனும் சேர்ந்தது உங்களுக்கு எனக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் சேர்ந்தது உங்களுக்கு தெரியுமா? தூசி மோகன் சேர்ந்தது தெரியும். அவங்க அதை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களுக்கெல்லாம் இந்த கேண்டிடேட் இருந்தாங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு உக்தியோட தான் அவங்க வந்து அதை பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அதை ஏன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியாதுல்ல. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நீங்க வந்து இங்க வந்து 2 பெரிய கட்சிகளை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இந்த 2 கட்சிகளும் பெரிய கூட்டணிகளோட அவங்க வராங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு இருக்கிற தொண்டர் பலம், இது எல்லாமே தாண்டி பர்செப்ஷன் வைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னேறி போகணும் அப்படின்னா இந்த உக்தி தான் அவர்களுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2வது அவங்க எடுத்திருக்கக்கூடிய மல்டிபிள் சர்வேஸில் உங்களுக்கு வந்து நகர பகுதிகளில் தாவேக்காவுக்கான அந்த செல்வாக்கு என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது முன்னணி தலைவர்கள்லாம் வந்து நகர பகுதிகளில் நிற்பது அப்படின்ற அந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இது தப்பா சரியா அப்படின்றதெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை டீகோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு 2 சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து பெரம்பூரில் போட்டிடுறதுனால அந்த விசிபிலிட்டி இருக்கும். சென்னையில் போட்டிடுறதுனால வந்து தமிழ்நாடு முழுக்க விசிபிலிட்டி இருக்கும். ஆனால் விஜய் எங்கே போட்டிட்டாலுமே அந்த விசிபிலிட்டி இருக்க தானே செய்யும். நிச்சயமாக இருக்கும். பட் அவர் வந்து ஒரு ரொம்ப அதாவது நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு மிக்ஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறது அந்த டெமோகிராஃபி. அதுக்கப்புறம் வந்து பெரம்பூர் தான் அவருக்கு வந்து சரியான தொகுதியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய டீம் வந்து பண்ண அசஸ்மெண்ட்டில் அது தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று நகரப்பகுதிகளில் அவங்க பண்ண சர்வேஸில் எல்லாம் வந்து உங்களுக்கு 25% கிராஸ் பண்ணி அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடம் தான் வந்து அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஃபைட் பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான நகரப்பகுதிகளில் வந்து நிறைய தொகுதிகள் இருக்குது. குபேந்திரன் சார் சொன்ன இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கிற 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. தமிழ்நாடு இதுவரைக்கும் வந்து கேஸ்ட் நியூட்ரலாக இருக்கிற தங்களை ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்கிக்காத தலைவர்களை தான் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கு. அவங்க அதுக்கு பிறகு இல்லை அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்க ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்கப்பட்டாலும் அவங்க வாழ்ந்த காலத்தில் தங்களோட அடையாளத்துக்குள்ளே சுருக்கிக்காத தலைவர்கள் தான் வந்து இங்கே பரவலாக வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து விஜய் வெளில போகிறார். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டது இவர் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர். நமக்கு அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்பட்டார். ஆனால் அவர் வந்து அவர் சார்ந்த மதத்தின் அதிகமாக இருக்கிற தொகுதிகளை தேடி போய் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்காதா? இல்லை, நீங்கள் அப்படி வந்து யோசிச்சிங்கன்னா ஒரு சவுத்தில் போய் எங்கேயாச்சும் நின்றுருக்கலாமே. நீங்கள் அங்கே கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவருக்கு வந்து ஒரு நகர பகுதியில் நிற்கணும். 2வது வந்து ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதியாக அது இருக்கணும். அங்கே வந்து ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிறாரா இல்லை நாம சுருக்குறோமா அப்படின்ற அந்த கேள்வி. இல்லை, இப்போ பக்கத்தில் ஆர்கே நகர் தொகுதி இல்லை, கம்பேரிட்டிவ்லி பெரம்பூரை விட இன்னும் பின்தங்கின தொகுதியாக தான் இருக்குது. விஜய் எந்த பகுதியில் நின்னாலும் அதோட இம்பாக்ட் வந்து அந்த தொகுதியில் மட்டும் இருக்காது, அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இருக்கும். அப்படின்றதால தான் அவங்க பெரம்பூர் அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நார்த் சென்னை அப்படின்ற ஒரு டேக் இருக்குது அந்த பகுதிக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து பெருவாரியான வாக்காளர்கள் வந்து தினக்கூலிகளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து லேபரர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு மிக்ஸ்டு டெமோகிராஃபி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்றதால பெரம்பூர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து அந்த தொகுதியில் நிற்கிறதுனால அவர் அந்த தொகுதிக்குள்ளேயே அவரை சுருக்க முடியாது. அவர் அந்த தொகுதியில் நிற்கும் போது அது ஒட்டுமொத்த இம்பேக்ட் அப்படின்றது அந்த மாவட்டம், பக்கத்தில் இருக்கிற மாவட்டம், மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த இம்பேக்ட் இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கலாம். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். குபேந்திரன் சார்ட்டு வந்தனால உங்கள்ட்ட விஜய் பற்றி மட்டும் கேட்டால் செகண்ட் ரவுண்டில் டிஎம்கே பற்றி வர்றேன். லக்ஷ்மி மேடம்,
இப்போ வரைக்கும் வந்து காங்கிரஸ் பிஜேபி வேட்பாளர் பட்டியல் வரல. என்ன ரீசன்? இல்லை வேட்பாளர் பட்டியல் வந்துருமா? இது வழக்கமாக தெரிஞ்சது தானே. நான் பாரதிய ஜனதா கட்சியும் இவ்வளோ நேரம் ஆகும்னு நான் நினைக்கல. பிஜேபி வந்து முன்னாலே கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலை வந்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு பிஜேபியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் விரும்புவதால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் போட்டியிட்டால் இந்த தேர்தல் பாஜகவுக்கு ஒரு ஒரு விதத்தில் ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சில தொகுதிகள் பாசிட்டிவாக இருக்கும் அவர் போட்டியிட்டு. அதனால் அவர் போட்டியிடணும்னு பாஜக தலைமை விரும்புகிறது. ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் அவருக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருந்தால் மட்டுமே போட்டியிடணும்னு அவர் நினைக்கிறார். அதனால இந்த தாமதம் வேட்பாளர் பட்டியல் முடிவு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து யதார்த்தம் தான். அவங்க வந்து எப்போதும் இப்படி தான் இருந்திருக்காங்க. இன்னும் 6ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்குது. நாளைக்கு இன்னும் 3 நாள் லீவு. அதுக்கு பிறகு 6ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது. அது 6ஆம் தேதி ஈவினிங் 4 o'clock கூட கொடுத்தா போதும். அப்படி தான் காங்கிரஸ் முடிவு செய்யும். கடைசி நாள் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ற போறாங்க. அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால சாயந்தரம் 3 மணிக்குள்ள கொடுத்தா கூட போதும். அதை காங்கிரஸ் கட்சி கட்டாயம் செய்வார்கள். ஆனால் காங்கிரஸில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. யாருக்கு யார் வேட்பாளராக கொடுக்கணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு GKM தமிழ்குமரன் வந்து அன்றைய வேட்பாளர் திமுக வேட்பாளர் அறிவிக்கும் போது தான் அன்னைக்கு காலையில் தான் சேர்றாரு. அன்னைக்கு தான் தொகுதிகள் பிரித்து அறிவிக்கவும் படுது. அந்த காலையில் அவர் கட்சியில் சேர்ந்தோடனே ஈவினிங் வந்து அவருக்காக பெண்ணாகரம் தொகுதி வாங்கியிருக்காங்க திமுகலேருந்து அப்படின்றது தான் பேச்சு இருந்தது. ஸோ இப்போ அவருக்கு கொடுக்கணுமா இல்லையா? இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் யாரெல்லாம் வேட்பாளர், ஒரு சிலருக்கு வந்து தேர்வுகள் வந்து ஒரு பயாஸ் இருக்குது அதில் அப்படின்றதுனால தான் காங்கிரஸ் வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறத விட்டுட்டு ஒவ்வொரு எம்பியும் இல்லை காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஃபாலோயிங்கை உருவாக்கி இருக்கலாம். அல்லது அவங்க பகுதியில் கூட அந்த கட்சியை உருவாக்கி இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வேளை உருவாக்கி இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எம்எல்ஏ வேட்பாளர் வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 எம்பிக்கள் அவங்களுடைய தொகுதியிலேருந்தே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்துருக்க முடியும். எல்லாருக்கும் முன்னால் வந்து காங்கிரஸ் தான் வந்து திமுகலேருந்து தொகுதி பிரித்து வாங்கிட்டு போனது 28 தொகுதி. ஆனால் எல்லாரும் அறிவிப்பே பண்ணிவிட்டு பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் வந்து அறிவிக்கலை. திமுக தலைவர் வந்து அவர் ஸ்டாலின் நேற்றைக்கு திருச்சியில் பிரச்சாரம் பண்ணுவோம், துறையூரில் வந்து கை சின்னம் போட்டியிடுது, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்றார். அதே போல் தான் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. இங்கே வந்து பிஜேபி போட்டியிடுறாங்க, தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். அப்போ 2 திராவிட கட்சிகளுமே தேசிய கட்சிகளை அவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. தேசிய கட்சிகளால் இங்கே வந்து எந்த அளவுலையும் திராவிட கட்சிகளை மீறியோ அல்லது திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாகவோ எங்கேயுமே அவங்களால செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த 28 தொகுதிகளிலும் அவர்கள் வந்து வேட்பாளர் போட்டாலுமே அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் இந்த வாட்டி ரொம்ப குறைவாக இருக்குமோ. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல். திமுக கூட்டணியில் வந்து நம்ம ஆரம்பத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அல்லது காங்கிரஸோடு இருந்த மோதல்கள் எல்லாம் இருக்கும்போது கூட மற்ற கட்சிகளோடலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது, அவங்க வந்து களத்தில் வந்து அவங்களால ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே எல்லாருக்கும் மத்தியிலையுமே இருந்தது. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியும் தருணத்தில் 2வது சிபிஎம்மோட இருந்த சிக்கல்கள், திருமாவளவனுடைய விசிகாவோடு இருந்த சிக்கல்கள், இது எல்லாமே வந்து டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வெளியில் வந்து பெரிய அளவில் கொடுத்துருக்கு. அந்த நரேட்டிவை மாற்றுறதுக்காக தான் அவர் வந்து எல்லாரையும் அறிவாலயத்தில் கூப்பிட்டு சந்தித்து எல்லாருக்கும் சால்வை பொருத்தி ஸ்டாலின் வந்து ஒரு இணக்கமாக இருக்கோம் நாங்கள் இன்னமும் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினாங்க. ஆனால் அந்த இணக்கம் வந்து கூட்டணிக்குள்ளே 2021லையும் 2019லையும் எப்படி இருந்ததோ அது 24ல் இருந்த இணக்கம் கூட இப்போது அந்த கூட்டணியில் இல்லை. நிறைய இடங்களில் திமுகவினருக்கே ஒரு அயர்வு இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏன் வந்து இவங்களை வெற்றி பெற வைக்கணுன்ற எண்ணம் திமுகவினர் மத்தியிலும் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நமக்கு உரிய மரியாதை எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுறதில்ல, திமுகவினர் வந்து நமக்காக ஒர்க் பண்ணுவாங்களா இந்த தடவை அப்படின்றது எல்லா இடத்துலையுமே பெரிய அளவில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விசிகாவினுடைய பட்டியல் கடைசியாக வெளியான பிறகு அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ண பிறகும் அதற்கு பிறகு அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகுமே கூட பெரியகுளம் பண்ருட்டியெல்லாம் அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளே கிடையாது. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் ஒரு 7-8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த 8 தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து 50% தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்க மாதிரி தான் திமுக ஒதுக்கி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனால்
திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே யாருக்கெல்லாம் இப்போ எஸ்டிபிஐக்கு வந்து நன்னிலம் கொடுத்துருக்காங்க. நன்னிலம்ல அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையானே தெரியல. ஆனால் அவங்கள வந்து திமுக தலைமையே கூப்பிட்டு நேரடியாக கன்வின்ஸ் பண்ணதாக தான் செய்தி. அதே போல தான் திருமாவளவன் அவர்களையும் அவரை நேரடியாகவே அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இது வந்து கூட்டணியில் ஒரு இணக்கம் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும், நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கறத இந்த தடவை ஏற்றுக்கோங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு திரும்ப திரும்ப பேசியதாக தான் தகவல். அதே போல தான் சண்முகம் அவர்களும் சிபிஎம்முக்கு 6 தொகுதிக்கு 1 தொகுதி கூட குறைவாக நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சிபிஎம்க்கு கொடுத்துருக்க 5 தொகுதியுமே அவங்க ஜெயிச்சிருவாங்க, அப்படி தான் இருக்குது. ஒன்று கூட குறைவாக இருந்தால் நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினும் ஆராசாவும் இருந்து தான் பேசி சண்முகம் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணதாக தான் சொல்லப்பட்டது. இருந்தாலுமே எவ்வளோதான் வந்து திமுக தலைமை பேசி இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒட்டுதல் வந்து ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்போ வந்து களத்தில் பெரிய அளவில் இது வரைக்கும் தென்படலை. ஒருவேளை இப்போ வந்து இப்போ தான் இன்னும் வந்து நாமினேஷன் ஃபைலிங் முடியல. ஒருவேளை கேம்பெயின் இன்னும் சூடு பிடிக்கும்போது எல்லா இடங்களிலும் அது வந்து மாற்றம் எதுவும் தென்படுமோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு தெரிஞ்சு 2024 தேர்தலுக்கு முன்னால் நினைக்கிறேன் ராகுல் காந்தி இங்கே வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலோட போய் குக்கெல்லாம் பண்ணார் 21 தேர்தலில். இப்போ வந்து வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு புதுச்சேரியில் கூட அவர் இன்னும் இது வரைக்கும் ஒரு முறை கூட வரல. கேரளாவில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இங்கே வந்து ராகுல் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரியல. ஆனால் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா தலைவர்களுமே வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்க வந்து அவங்களோட ஒரு பிரதான பட்டியலில் அல்லது வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு இடத்துல இருக்க மாநிலமாக அவங்க கருதவே இல்லை. அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு, யூ கேன் நெவர் என்டர் தமிழ்நாடுன்னு பேசுறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம தான் பிரதானமாக இருக்கணும், நம்ம முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை காங்கிரஸால் திரும்ப திரும்ப சால்வ் பண்ண முடியல. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வேகமாக பேசுகிறாங்களோ அவ்வளோ வேகமாக யாருமே களத்தில் இருக்கல. எல்லாருமே தலைவர்களாக இருக்கிறாங்க. அங்கே வந்து பெரிய தொண்டர்களாக இருந்து வேலை செய்யணுன்ற இடத்துல காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ வைஸ் வெர்சாவாக மாறி இருக்கப்போ வந்து பாஜகவுக்கு தான் சொல்லுவாங்க. பாஜகவுக்கு தமிழ்நாடு ஒரு பொருட்டே இல்லைன்னா அவங்களால வந்து இங்கே பெருசாக வந்து ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியாது அப்படின்றதுனால பாஜக தமிழ்நாடு ஒரு பொருட்டாக கருதுறது இல்லை அப்படின்னு. இது அப்படியே நீங்கள் காங்கிரஸுக்கு சொல்கிறீங்க, இது இந்த தேர்தல் அதை மாற்றிருச்சா? இந்த தேர்தல் மாற்றிருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் வந்து எப்போதுமே இப்படி தான், அவங்க வந்து ஒர்க் பண்ணுமா இல்லையான்ற அந்த ஒரு நீங்கள் 2011 தேர்தலில் கூட அப்படி தான் 63 தொகுதி வாங்கிட்டு போனாங்க. எத்தனை தொகுதியில் ஜெயிச்சாங்க 2011 தேர்தல்? அதே போல தான் ஒவ்வொரு முறையும் அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அவங்க வந்து ஆட்சியில் பல ஆண்டுகள் இருந்த கட்சி இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. பெரிய செல்வாக்கோடு இருந்த கட்சி. தமிழ்நாட்டில் இன்னமும் கைச்சினத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் சில பகுதிகளில் நிறைய பாக்கெட்ஸில் அவங்களுக்கு வந்து நிறைய வாக்குகள் கிடைக்கும். இங்கே வந்து அவங்களால இந்த எலெக்ஷன் அவங்க வந்து எந்த விதத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோடலாம் இருக்கிற தொகுதி அதிகமாக வாங்கணும், அதிக இடங்களில் போட்டியிடணும், இல்லைனா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் விஜயோட போகணும். அவங்க வந்து அந்த புதுசாக இருக்க ஒரு இதனால நமக்கு வந்து பெரிய வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வந்து ஆட்சியில் அமர்ந்துட முடியும் அப்படின்ற எண்ணம் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்குது. திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிமுக கூட்டணி வந்து கம்பேரிட்டிவ்லி திமுக கூட்டணியோட ஒற்றுமையாக இருக்கா? ஏடிஎம்கே வந்து கூட்டணி ஒற்றுமை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கடைசி நாளில் அந்த ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா, கூட்டணியில் ஒற்றுமை இல்லை, பிஜேபி வந்து அதிமுகவை சுருக்குது அப்படின்னு, அந்த இமேஜை வந்து லாஸ்ட் டேல பெரிய அளவில் மாற்றிட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லா கூட்டணி தலைவர்களும் கூட இருக்காங்க. ஆனால் திமுக தொகுதி பங்கீடு அனௌன்ஸ் பண்ணும்போது கூட்டணி தலைவர்கள் யாருமே இல்லை. ஒரு ஸ்டாலினும் திமுக நிர்வாகக்குழு ஹை லெவல் கமிட்டி மட்டும்தான் அங்கே இருந்தாங்க மேடையில். ஆனால் எடப்பாடி வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இமேஜை வந்து மாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் பியூஷ் கோயலும் வந்து அன்புமணியும் இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் தான் லார்ஜர் பார்ட்னர், நான் சொல்கிற முடிவுகளை தான் இந்த கூட்டணியில் இந்த நிமிஷம் வரைக்கும் செயல்படுத்த முடியுது அப்படின்னு. இப்போ கூட அண்ணாமலைக்கான தொகுதி வேணும்னு தான் பிஜேபி கேட்டுகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு தொகுதி மாற்றி கொடுங்க, ஒன்று சிங்காநல்லூர் கொடுங்க, இல்லை வந்து அவங்களே வந்து பிஜேபியை வந்து மொடக்குறிச்சி அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மொடக்குறிச்சியில் நான் போட்டியிட முடியாது, ஒன்று சிங்காநல்லூர் வேணும், இல்லைன்னா கோயம்புத்தூர் வடக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ சிங்காநல்லூரை அதிமுக கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் துளி அளவு கூட
எடப்பாடி பழனிசாமி அதற்கு அசைந்து கொடுக்கவே இல்லை. அப்போ அவரோட ஹெகிமனியா அல்லது வந்து அவரோட கை ஓங்கி இருக்கிறது அங்கே அப்படின்னு தானே அங்கே புரியுது. இதை அவர் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. இந்த இந்த பார்வையை வந்து வெளியில கொண்டு வந்து வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அது வந்து அதிமுகவிற்கு இப்போது கை கொடுக்கிறது. இன்னும் பிரச்சாரத்தில் போக போக எப்படி இருக்குமோ அது வந்து அடுத்த கட்டம். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளவுதான் வளைந்து நெளிந்து கொடுத்தாலுமே கடைசி நேரத்தில் திருமாவளவனும் சிபிஎம்மும் காங்கிரஸும் பண்ணது திமுக கூட்டணிக்கு அந்த இமேஜ்ல ஒரு பெரிய டேமேஜை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் வந்து இன்னும் வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காது, இல்லை காங்கிரஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் திமுக கூட்டணியை கீழே இழுக்குது அப்படின்னா, இந்த பக்கம் வந்து அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை மொத்தமாகவே வந்து ஒரு ஷேட்டர் பண்ணியிருக்காரு. ஷேட்டர் பண்ணியிருக்காருன்றது வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஷேட்டர்டுன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூகம்பம் அந்த அலையன்ஸில் வெடித்த மாதிரிலாம் தெரியலையே. இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு தானே இருக்கார். அவர் ஒரு நாளும் பிரச்சாரத்தில் நிற்கலை. பாஜகக்குள்ளே ஒரு இன்டர்னல் சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த சிக்கல் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் நான் போட்டி போட மாட்டேங்கிறார். நான் கேட்ட தொகுதி நீங்கள் வாங்கலை, சிங்காநல்லூர் நான் கேட்டேன். அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட ஆட்கள் வந்து நாங்கள் டேட்டாவோட பேக்கப் பண்ணி தான் அந்த தொகுதியை கேட்டோம். 2024 எல்லா தொகுதிகளிலுமே எங்களை விட கீழே தான் அதிமுக இருந்தது அந்த 3-way ஃபைட்டில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய அந்த ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிற அந்த ஃபார்முலாலாம் வந்து கோயம்புத்தூருக்கு செட் ஆகாது. நாங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு சிங்காநல்லூர் கொடுங்கன்னு அவர் கேட்டார். பாஜகவும் அதை கேட்கும் போது அதிமுக விடாப்பிடியாக இல்லை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கோயம்புத்தூர் தெற்குக்கு பதில் வடக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிஜேபியில் என்னென்னா, அதை வாங்கிட்டு வந்த பிறகு இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டி போடலான்னா எப்படி. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் இல்லை மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் யாருக்குமே சீட்டு வாங்கலை, அவங்களோட ப்ரிஃபர்டு சீட்ஸு. இப்போ நம்ம வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். பட் அந்த கட்சிக்காக ஏற்கனவே 2 வருஷம் ஒவ்வொரு தொகுதியை சூஸ் பண்ணி வேறு ஒரு 2 யங் லீடர்ஸும் இருந்திருக்காங்க. எஸ்டி சூர்யா வேளச்சேரியில் வேலை செஞ்சுருக்கிறாரு, வினோஜ் பி செல்வம் வந்து டி நகரில் வேலை செஞ்சுருக்கிறாரு. இவங்களுக்கு கூட உங்களால் தொகுதியை கேட்டு பெற முடியலையா அப்படிங்கிறது வந்து பாஜகக்குள்ளே உள்ளே எழுந்திருக்கின்ற கழகக்குரல். அந்த கழகக்குரலை வந்து இவங்க முதல்ல கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இது. இப்போ என்னன்னா, இப்போ பாஜகவில் நடக்கிறது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு எதிராக நாம் பார்த்தா கூட அது உண்மையிலே வந்து அந்த சீட் நெகோசியேஷன்ஸ் பண்ணாங்கல்ல, பியூஷ் கோயல் அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன், இவங்க வந்து அமித்ஷா நம்பர்ஸை மட்டும்தான் டிசைட் பண்ணார், சீட்ஸை டிசைட் பண்ணது நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தானே அங்கே வந்து இந்தந்த தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, பாஜகவில் நீங்கள் எப்படி வந்து 1.5 நாளில் வந்து ஒரு சீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணீங்க, 1.5 நாளில் வந்து சீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அனௌன்ஸே பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ வந்து சீட்ஸை கேட்டு பெறலைன்னும் போது அப்போ தெரியல அவங்களுக்கு. இப்போ அதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் வந்து வெளில வரும்போது அவர் நிற்கலைன்னா எப்படி. அவங்களுடைய பாஜகவில் உள்ளே இருக்கிறவங்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2021 பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு கட்சி வந்து ஒரு பெருமளவில் வளர்ந்துருக்குது, வந்து கட்சியினுடைய விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பிரதமரோ இல்லை அமித்ஷாவோ யார் வந்தாலும் பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை உச்சரித்தா ஒரு பெரிய ஒரு ரவுசிங் ரிசப்ஷன் கிடைக்குது. அப்போ அவர் நிற்கலைன்னா வந்து தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க. இதெல்லாம் பாஜகவில் பேசப்படுகின்ற விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சீட்டு வாங்கணும். இப்போ ஏற்கனவே குபேந்திரன் சாரும் லக்ஷ்மி மேமும் சொன்ன மாதிரி இந்த சிங்காநல்லூரோ இல்லை இன்னொரு சீட்டு அதிமுக கிட்ட கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் முடிஞ்சு போனது தான், நாங்கள் கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து போய் வேட்புமனுவே தாக்கல் பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் இப்போல்லாம் தொகுதி மாற்ற முடியாதுன்னு அவரோட ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறார். பாஜகவினுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் தான் அது அதிமுக கூட்டணியை பெருமளவில் ஒன்றும் பாதிக்கலையே, அதிமுகவை பெர்சே பாதிக்கலை. ஏன்னா அந்த கூட்டணி அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. முதல் ரவுண்டே இன்னும் நண்பர் இதே முடிக்கல, இருந்தாலும் குறுக்கிட வேண்டிய கட்டாயம். லக்ஷ்மி அவர்கள் சொன்னது சிங்காநல்லூர் தொகுதியை கேட்டு கொடுக்கலன்ற ஒரு சொன்னாங்க, அது அவங்களுடைய பார்வை. நான் அப்படி சொல்லலை. ஆக்சுவலி சிங்காநல்லூர் அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தவர், அவர் வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினர். அவர் சீட்டு கேட்டு எடப்பாடி மறுத்தார்னு எங்கேயுமே கிடையாது. இந்த முறை எனக்கு கிடைத்த தகவல் அவர் போட்டியிட மறுத்து விட்டார். 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார்.
அவர் சிங்காநல்லூர் கேட்டோ, பல்லடம் கேட்டோ, கவுண்டம்பாளையம் கேட்டோ ஏடிஎம்கே கொடுக்காமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், அவர் வந்து நின்னார்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். பாஜக எல்லோரும் கூப்பிட்டு கெஞ்சறாங்கன்னு சொன்னேன். அவரை நிற்க மறுத்து விட்டார். அவருடைய எண்ணம் என்னன்னு தெரியுங்களா? அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை தேராது அல்லது மிகப்பெரிய தோல்வி அடைய வேண்டும். அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு தனக்கு ஒரு மைலேஜ் வர வேண்டும் என்று அண்ணாமலை கருதுகிறார். தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவர் நிற்க மறுத்திருக்கிறார் என்பதுதான் தகவலை தவிர நான் சிங்காநல்லூர் கேட்டதா சொல்ல. சிங்காநல்லூர் கேட்ட இன்னைக்கு கேட்டா கூட 2-3 தொகுதிகள் மாத்தி கேட்கறாங்க. அண்ணாமலைக்காக கிடையாது. ஏன்னா அண்ணாமலை இப்போது கேட்டா கூட எடப்பாடி ஒத்துப்பார். காரணம், அந்த இடத்துல மைலேஜ் இருக்கும். அவருக்கு வந்து அவருக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய சதி நடக்கிறது, அவர் எல்லோரும் வீழ்த்து துடிக்கிறார்கள், அதெல்லாம் கூட இல்லை, அரசியல் இருக்கலாம். ஆனால் அவர் இந்த முறை எவ்வளோ கூப்பிட்டு கேட்டும் நான் நிற்க மாட்டேன், பிரச்சாரம் செய்ய தயார். இதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறார். அதில் இன்னொரு தகவலும் இருக்குது. அதாவது அவர் வந்து இந்த தேர்தலில் ஏன் நிற்க விரும்பலைன்னா, நாளைக்கு திரும்ப ஒரு கசப்புணர்வு வரும்போது எங்கள் ஓட்டை வாங்கி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேணான்னு அவர் நினைக்கிறேன். அதுதான் முதல்ல நடந்தது. அவர் வேணான்னு சொன்னது உண்மைதான், நான் அதை மறுக்கலை. ஆனால் அதன் பிறகு கட்சியில் வந்து நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க தரப்பில் சொன்னது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நிற்போம், வேறு எங்கேயும் நிற்க மாட்டோம். இப்போ மொடக்குறிச்சி பாஜக கிட்ட தான் இருக்குது, ஆனால் அங்கே நிற்க அவங்க விருப்பப்படலை, அதுதான் உண்மை. பட் அவர் வந்து முதல்ல அந்த தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் கட்சிக்குள்ளே இல்லை, நீங்கள் போட்டி போடணுன்னும் போது குபேந்திரன் சார் அவரோட கருத்தை வச்சார். பட் அண்ணாமலை அவர்களால் மைலேஜ் வந்தால் கூட அதிமுக வந்து ஒரே பக்கத்தில் கோயம்புத்தூர் தெற்கு ப்ளஸ் சிங்காநல்லூர் ரெண்டையுமே பாஜகவுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்பலை. அது வந்து கோயம்புத்தூரில் 2-3 சீட்டு அவங்க வந்து பிஜேபி கிட்ட ஈல்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெருமளவில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இதே மாதிரி கூட்டணி இருந்துச்சுன்னா அடுத்த முறை அவங்க கோயம்புத்தூர் லோக்சபா சீட்டை கேட்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ பாஜகவில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனை தான் இது. வந்து அதிமுக கூட்டணியே அவங்க நிற்கிற இடங்களில் வேணால் ஒரு சில பிரச்சனை வருமே தவிர ஷேட்டர்ட் அப்படின்ற லெவலுக்குலாம் அந்த கூட்டணியில் பெரிய பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வேட்பாளர் பட்டியலில் 2 கட்சிகளுமே வந்து பெரும்பான்மையான சிட்டிங் எம்எல்ஏக்களை வந்து தவிர்த்துருக்குறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டபுள் ஆன்டி இன்கம்பன்ஸை தவிர்க்கிறதுக்கான முயற்சியாக பார்க்கலாமா? அதை சிட்டிங் எம்எல்ஏஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்களே. டபுள் ஆன்டி இன்கம்பன்சின்னா இப்போது நீங்கள் வந்து யார் வந்து திரும்ப ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போது திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் சர்வேஸை மட்டும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்குன்னு கீழே பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது வந்து ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இப்போ ஓரளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ கீழேருந்து வர்ற இன்புட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிணைவோம்பாவா உடன்பிறப்பேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதிலிருந்து வந்த இன்புட்ஸ் எல்லாம் வச்சு தான் டிஎம்கே பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமளவுக்கு சிட்டிங் எம்எல்ஏஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த டபுள் ஆன்டி இன்கம்பன்சி எங்கெல்லாம் பெருமளவில் உங்களுக்கு பிரச்சனை வருமோ அங்கெல்லாம் அவங்க கேண்டிடேட்ஸ் மாற்றியிருக்கிறாங்க. அதில் வந்து குபேந்திரன் சார் சொன்ன மாதிரி டிஎம்கேல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஒருவேளை இதற்கு மேலே பேசுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா 2024 உங்களுக்கு வந்து ஓகே மேபி இப்போ தான் வேட்புமனுவே முடியல. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து 10 நாள் கழித்து எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குதோ அங்கங்கெல்லாம் மேபி அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2024 தேர்தலில் வேட்புமனுலாம் முடிஞ்ச பிறகு திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு தகவல் போன உடனே முதலமைச்சர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடியிலேருந்து வர சொல்லி திருநெல்வேலியில் உட்காந்து அவர் வந்து அந்த சீட்டை காங்கிரஸுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு தொகுதிக்கு ஆட்களை போட முடியலனாலும் ஓரளவுக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாம் வந்த பிறகு வேட்புமனுலாம் தாக்கல் பண்ண பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அவங்க அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே சார் உங்கள் சர்வேகள்லாம் என்ன சொல்லுது? சர்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி நண்பர் ஷபீர் சொன்ன ஒரு விஷயம், நிறைய சர்வே பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். அதில் ஒன்று சரி, அவர் பெரம்பூரை தேர்ந்தெடுக்கல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது ஒரு பெட்டர் தொகுதியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அதை வந்து அந்த தொகுதி அவர் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தடை இருக்க போகிறதில்ல. அது சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஆரம்பித்த முதல் நாள் மீட்டிங்லேருந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு தொண்டர்களுக்கு சொன்ன விஜய் அவர் ஏன் கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னு தான் எனக்கு புரியல. இவ்வளோ சர்வே பண்ணவர், இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவர் ஒரே ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி இதுதான் நம்ம வெற்றிக்குரிய தொகுதி, இதில் உறுதியாக நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம்,
அப்படின்ற முடிவு இல்லாமல் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாருன்றது தெரில. அப்போ அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு தெரியல. இது ஒரு பயந்தாங்குழித்தனம் மாதிரி பார்க்குறேன் நான். அது ஃபஸ்ட்டு. இல்லை சார், இப்போ ஒரு புது கட்சி, நோன் ஃபேஸ் வந்து அவர் தான். அந்த கட்சியில் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச முகம், தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச முகமாக இருக்கிறது அவர் தான். ஸோ அவர் ஒரு 2 இடத்துல நிற்கும் போது அது ஒரு 2 ஜோனில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களே 234 தொகுதியும் விஜய் தானே சொல்கிறீங்க. அப்புறம் என்ன அங்கே மட்டும் திருச்சிக்கு மட்டும் ஒரு விஜய் ஏன் தேவைப்படுறாரு? நீங்கள் அது பயம்தான். நீங்கள் இங்கே நீங்களே அங்கே தோற்றுருவோமோ அப்படின்னு. இப்போ இன்னும் தாண்டி கூட போயிருக்கலாம். அதை இப்போ கன்னியாகுமரிலாம் ரீச் பண்ணணும், அங்கே கொங்குல ரீச் நீலகிரியை ரீச் பண்ணணும், அதெல்லாம் திருச்சி பக்கமா? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அதையும் செலக்ட் பண்ணி தானே குபேந்திரதாஸ் சொன்னார். அதையும் செலக்ட் பண்ணி எங்கே மைனாரிட்டி இருக்குது, எங்கே ஹிந்து புள்ளமார் இருக்காங்க, எல்லாத்தையும் கணக்கெடுத்து தான் அந்த தொகுதிக்கு போயிருக்காங்க. அதான் சபீர் சொன்னது தான் கரெக்டு. சர்வே எடுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த தொகுதியை செலக்ட் பண்ணி போயிருக்காங்க. அப்போ 2 தொகுதியில் நீங்கள் எடுப்பில் நீங்கள் முதல் செய்ய போகிற வேலையை விஜய் வந்து ஒரு வேளை 2 தொகுதியிலையும் ஜெயிச்சு விட்டார்னா செய்ய போகிற வேலையை ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். அவரை நம்பி ஓட்டு போட்ட முகத்தில் கரியை பூசணும். அதுதான் அவருடைய முதல் செயல்பாடா? நீங்கள் வந்து பணத்தை செலவழிக்கிறத கூடாது, இது இத்தனை கோடி கடை வாங்கிட்டாங்க, பணத்தை விரயம் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறவர் எடுக்கிற முதல் நடவடிக்கையை வந்தோன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலுக்கு கவர்மெண்ட் பணத்தை மக்கள் வரி பணத்தை வெட்டியாக செலவு பண்ணுறதா? இது முதல்ல தேவையான்னு பார்க்கணும். விஜய் முதல்ல அவருடைய இதே வந்து கான்ஃபிடென்ஸ் முதல்ல அவருக்கு இருக்கணும். மற்றவங்களுக்கு சொன்ன கான்ஃபிடென்ஸாக அவருக்கு இருக்கணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தொண்டர்கிட்ட சொல்லி இவரே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போய் நிற்கிறதா நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து இங்கே என்ன தான் சேஃபர் தொகுதியாக, இங்கே தான் மெட்ராஸில் தான் வந்து நல்லா இருக்குது, அவருக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது, நல்லா ஒரு சர்வே எடுத்து பார்த்துருக்காங்க, நல்லா இது இருக்குது, கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது, எல்லாம் ரைட்டு. நீங்கள் பெரம்பூரில் இல்லைங்க, இல்லை பெரம்பூர் ஒத்து வராதுன்னா திருச்சியில் போய் நின்றுங்க. நான் சென்டராக இருக்கும், அதுதான் கேபிட்டல் ஆக்கணும்னு சீமானே சொல்லிகிட்டு இருக்காரு, நல்லா சென்டராக இருக்குன்னு. ஸோ அங்கே மட்டும் தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அது. அதனால் அப்படி இருக்கும்போது இந்த 2 இடத்துல நிற்கிறதுன்றதை ஒரு இதாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கு வருவோம். சர்வேல என்ன சார் சொல்லுது? சர்வே சொல்கிறது வந்து ஏற்கனவே சார் சொன்னார்ல, இது வந்து திமுக எட்ஜ் எடுக்கிறத யாருக்குமே ஆச்சரியம் இல்லை, நிறைய பேருக்கு ஆச்சரியம் இல்லை, சில பேர் மாற்றி கருத்தும் போடுறாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம சர்வேயில் வந்து சில சமயம் ஜெயிக்கலாம், சில சமயம் தோற்கலாம், அப்படிலாம் இருக்குது. ஏதோ என்னுடைய அதிர்ஷ்டம் கொஞ்சம் ஜெயிச்சுக்கிட்டு கூடுதலாக ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து திமுக வந்து இந்த முறை வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை சமமாக விஜய் பிளக்கிறாருன்றதை நான் பார்க்குறேன். அதனால் கூடுதலாக பிரிக்கிறார். அதனால் வந்து திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி 200 தொடுமா அப்படின்றது தெரியாட்டியும் கூட நிச்சயமாக கூடுதல் தொகுதிகளை இதை வந்து தக்க வைக்கும், வெற்றி பெறும், திரும்ப ஆட்சிக்கு வருன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ 2வது இடத்துக்கு யாருன்றதுல தான் அந்த மாதிரியான ஒரு போட்டி இருக்கதை நான் பார்க்குறேன். என்னுடைய சர்வேல வந்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துக்கு போட்டி இருக்கா? ஸ்டில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த துக்குளக்களை வெளியிட்டுட்டோம், வந்துருச்சு, மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 27%, அதிமுக பாஜக கூட்டணி 26%. அப்போ நீங்கள் வந்து 26, 27னா ஒரு தொகுதியில் அது 28 போகலாம், இது 24 போகலாம், சில தொகுதியில் இது 28 போகலாம், அது 24. அப்போ 2வது இடத்துக்கு தான் அந்த போட்டி இருக்குது அப்படின்றது. சென்னை சிட்டியை பொறுத்தவரை அது எப்படி மாறுன்றது தெரியலை. அதனால் சர்வே இப்போ அடுத்த ஜோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜோனாக இனிமேல் தான் வெளியிடுக்கு முன்னாடி சொல்ல முடியாது அதை. பட் இப்போதைக்கு சவுத்தில் பார்த்தது இப்படி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஐபிசி தமிழுக்கு பார்த்ததும் ஏறக்குறைய அது மாதிரி தான் இருந்துச்சு. சென்னை சிட்டியில் எடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சு, ஜனவரியில் எடுத்த சர்வேன்றதுனால. நம்ம இப்போ February 1 நம்ம எடுத்து முடித்தோம். இப்போ April 1 இருக்குது. இடையில ஒரு 2 மாதம் முழுமையாக கடந்திருக்கு. முழுமையாக கடந்ததில் பெரிய மாற்றங்கள் வரல, விஜய்க்கும் பெரிய வளர்ச்சி வரல. நம்ம வந்து விஜய்க்கு ஏற்கனவே சில பேட்டிகளை சொன்னது தான், விஜய்க்கு வந்து உச்சபட்ச வளர்ச்சின்றது இதுதான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சர்வே 27% தான் உச்சபட்சம். இதற்கு மேல் விஜயால் சில தொகுதிகளில் போலரைஸ் பண்ணி போகலாம். அதை ஸ்டார் வேட்பாளர் இருக்க விஜய் போகலாம், இல்லை யாராவது ஒரு முக்கியஸ்தர்கள் போகலாம். அதை தாண்டி ஆவரேஜ் நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 27 விட குறைய தான் செய்யும். இனிமேல் எடுத்து வைக்கிற ஏன்னா இது வரைக்கும் இன்னும் திமுக இன்னும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கலை விஜயை. இன்னமுமே அவங்க கடந்து தான் போகிறாங்க. விஜயை பற்றி பேசாமல், விஜயை பற்றி குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே கடந்து போய் அவங்க வந்து என்டிஏவோட போட்டி அப்படின்ற மாதிரியே கொண்டு போகிறாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போட்டி, அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. கனிமொழி அதை கீழடி வர்சஸ் நாக்பூர்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு இதில் இன்னொரு விஜய்கிட்ட ஒரு சந்தேகமும் இருக்குது. என்னென்னா, விஜய் நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாருன்னா, டிவிக்கே அப்படின்னு கேட்டு தொண்டர்களே பேச வச்சிட்டாரு. போட்டி யாருக்கு இடையில அப்படின்னா, அப்போ என்டிஏவை தூக்கி ஓரமாக வச்சிடுறாரு. சீமானையும் என்டிஏயும் தூக்கி இவர்கள் இந்த களத்துக்கே சம்மந்தம் பண்ணார். களத்தில் மற்றும் பலர் கூட்டணின்றார். அந்த ஒரு கூட்டணியே அப்படி கேலி பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே ஆட்சி மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி கிடையாது, 1ஆம் நம்பர் ஊழல், மன்னர் ஆட்சி, குடும்ப அரசியல், அப்படி எப்படின்னு என்னென்ன விமர்சனம் பண்ணணுமோ அவ்வளோ விமர்சனம் அவங்கள தான் நான் விமர்சனம் பண்ணணும். பாஜக விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே தோற்று போன அதிமுக பற்றி பண்ணணும், விமர்சனம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா சொல்லிட்டு திமுகவை தான் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு.
ஆனால் இப்படி அவர் சொல்கிற மாதிரி திமுக மேலே அவ்வளோ வெறுப்பும் மக்களுக்கு அவ்வளோ பெரிய கொந்தளிப்பும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுக டெபாசிட்டே வாங்காது. அப்படின்னா இவர் போட்டி யாரோட இருக்கணும்? அந்த கட்சி வந்து இவ்வளோ மோசமான ஆட்சியை கொடுக்குதுங்க, அது டெபாசிட்டே வாங்காதுங்க, போட்டி எனக்கும் என்டிஏக்குன்னு தானே சொல்லணும். அவர் ஏன் திரும்ப எனக்கும் டிஎம்கேயும் போட்டி எனக்கும் டிஎம்கேயும் போட்டினா அப்போ டிஎம்கே தான் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி தானே வருது அது. அப்போ அவர் சொல்கிற அந்த நேரட்டே சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதுவே தவறு. அப்போ திமுக தான் இன்னும் பலமாக இருக்குது, திமுகவோட தான் போட்டினா இப்போ அவர் சொல்கிற மக்கள் எதிர்ப்பு அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆட்சியை எப்படா மாற்றணும்னு பட்டன் நமக்கு காத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் திமுகவே போட்டியாக நினைக்கணும்? திமுக விட்டு என்டிஏ தான் போட்டி. ஆளுங்கட்சி அவங்க தானே சார். அதுதாங்க, ஆளுங்கட்சி மேலே தான் நாங்கள் எதிர்ப்பு. ஆளுங்கட்சியாக தூக்கி குப்பையில் போட ரெடியாக இருக்காங்க மக்கள். அப்படியும் அதை போய் பிரதான போட்டியாக வைக்கணும். இல்லைங்க, இப்போ அவங்க தான் போட்டி, இவரோட டெபாசிட்டே போயிடுவருக்கு போட்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நியாயம் எப்படி அவ்வளோ வெறுப்பு மக்களுக்கு இருந்துச்சுன்னா. ஆனால் அப்படி சொல்லும்போது சொல்லிவிட்டு அதே தான் போட்டின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு இல்லை, மக்கள் அதுக்கும் போட தயாராக இருக்காங்க. அப்போ மக்கள் போட தயாராக இருந்தால் தானே அவரோட போட்டி வரும். இவருக்கு நல்லா போட்டி, இவருக்கே எல்லாரும் போட்டுருவாங்கன்னா அப்புறம் அது போட்டியே இல்லை, இருக்காதுல்ல. அது திமுகவுக்கு போட மக்கள் விரும்பலைனா அப்போ திமுகவும் மக்கள் வந்து அதிகப்படியாக அதிமுகவை விட அதிகப்படியான வாக்குகளை திமுகவுக்கு தான் போடுவார்கள் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல அதிலிருந்து. அதனால் அந்த நேரேட்டிவும் சரியில்லை, அதுவும் தவறான நேரேட்டிவ் தான். பட் ஆனால் களம் வந்து ஏறக்குறைய பல தொகுதிகள் அப்படி தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். எப்படி டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு. ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ லட்சுமி மேம் சொன்ன அந்த கூட்டணிகளுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஒரு நம்ம அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்கப்பட்டப்போ இல்லை கூட்டணியில் அமைகிறதுக்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணி வந்து பெர்செப்ஷன் வைஸ் முன்னாடி இருந்தாங்க, இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது, ரொம்ப நாளாக ஒன்றா இருக்காங்க. அதிமுக கூட்டணி வந்து இவங்க திருப்பி வந்தது ஒரு ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண கூட்டணி அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. டெல்லியில் போய் கூட்டணி பேசுகிறாங்க அப்படின்றது. இது எல்லாத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் சரி பண்ணிட்டார். இப்போது கூட்டணி அந்த பெர்செப்ஷனில் வந்து அதிமுக முன்னாடியும் திமுக பின்னாடியும் நிற்குதா? நான் அப்படி பார்க்கல. என்னென்னா அதிமுக கூட்டணியில் வந்து பஞ்சாயத்து பூரா திரைமறைவில் டெல்லியில் நடந்துச்சு. இங்கேருந்து அன்புமணி கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார், இங்கேருந்து டிடி தினகரன் டெல்லிக்கு போயிட்டார், எனக்கு இத்தனை தான் தருவேன்றார், எனக்கு இன்னும் தொகுதியை தரமான அந்த பஞ்சாயத்து பூரா திரைமறை நடந்துச்சு. திமுக என்ன நடந்துச்சு, எல்லாரும் வந்து நேராக அறிவாலயத்துக்கு போகிறாங்க, உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க, ஒத்துப்படலாம், வெளியே வர்றாங்க, நாங்கள் கேட்டது கிடைக்கவில்லை, மீண்டும் நாளை பேச்சு தொடரும், இழுபறியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீடியாவுக்கு. உடனே மீடியா பூரா இழுபறி நீடிக்கிறது அப்படின்னு வந்துச்சு. அதுபோக கூட்டணியிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இவர் வந்து நான் என்ன சொன்னால் நான் டெல்லியோட பேசிக்கிறேன்னாரு அமமுக, அது மாதிரி பேசிக்கிட்டாங்க. அப்புறம் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து ரெட்டையில நிற்கிறாரு, ஒரு தொகுதியில் வந்து தாமரையில் நிற்கிறேன்றார். இது எல்லாமே அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குது, இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது என்னென்னா வெளிப்படையாக போகிறாங்க, அறிவாலயத்துக்கே போகிறாங்க, வெளியே வர்றாங்க, தெரிஞ்சு போயிடுது எல்லாமே. அப்படி தான் அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து டெல்லிக்கு முன்னாடி எல்லாமே பேசி திரைமறைவிலே நடந்த பிறகு அறிவிப்பு மட்டும் ஒத்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. இல்லை சார், இப்போ இது இங்கே நடக்குதுனாலும் இங்கே பிரச்சனை இருக்குன்றது இவங்க சொல்கிறாங்கல்ல. இவ்வளவு நாள் இந்த கூட்டணி முன்னணியில் இருந்தது, இந்த 3 தேர்தல்களாக அவங்க ஜெயிச்சதுக்கு அவங்களே சொன்ன காரணம் வந்து நாங்கள் இன்டாக்டான ஒரு கூட்டணி வச்சிருக்கோம். அந்த இன்டாக்ட் இவங்களே உடச்சிட்டாங்களே சேர்ந்து. அதான் அந்த இன்டாக்டை வந்து இன்டாக்டோடய போகாமல் கூடுதல் கட்சிகளை உள்ளே கூப்பிட்டது தான் இன்னும் பிரச்சனைக்கு காரணமாயிருச்சு. அந்த இன்டாக்டான கூட்டணியோடய போயிருக்கணும். அதையும் தாண்டி இதை பலப்படுத்தணும்னு சொல்லி குறிப்பாக தேமுதிகவை உள்ளே வந்ததில் தான் இவர்களுக்கு எல்லாருமே ஒரு கம்பாரிசன் வந்துருச்சு. இல்லை, கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. தேமுதிகவோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? தேமுதிகவோட இம்பாக்ட் வந்து தனியாக பிரித்து சர்வேல பார்க்க முடியாது, தேமுதிகக்காக இருக்காங்க. ஆனால் இவர்கள் எதுக்காக சேர்த்தாங்கன்னா நார்த்தில் வந்து பாமக அதிமுக ஒரு பலமாக இருக்கப்ப அங்கே தான் விருத்தாச்சலம் ரிஷிவந்தியம் இந்த தொகுதியில் வந்து அவங்க வந்து தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அங்கே ஒரு கடும் போட்டியை வந்து அவர்கள் இது பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அது நமக்கு வந்தால் நமக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அது வந்து இப்போ நான் பார்த்த சில தொகுதிகளில், நான் இன்னும் முழுசாக நார்த்து முடிக்கலை, பட் நாங்கள் பார்த்த சில தொகுதியில் வந்து அது பலனளிக்கிற மாதிரி இருக்குது. தேமுதிகவுடைய கூட்டணி பலனளிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது, பலனளிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அதிமுக கூட்டணியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து சசிகலா, ராமதாஸ் மாதிரியான சில பிளேயர்ஸுமே வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்க யாருமே ஜெயிக்கிறதுக்கு வரல, அவங்க ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றத வந்து அறிவிக்க தான் செயலே ஒழிய அவங்க ஸ்பாயில் பண்ண தான் போகிறாங்க. அந்த ஸ்பாயிலில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கடும் போட்டி நிலவர நேரத்தில் நீங்கள் 150 ஓட்டில் வெற்றி தோல்வி வந்துடுது டி நகரில், 300 தொகுதியில் தென்காசி வருது. இப்படி வந்து வரும்போது நீங்கள் ஒரு 500 ஓட்டு எடுத்தாவே ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாயிலர் வந்து 500 ஓட்டிலேருந்து ஒரு சில இடத்துல ஒரு 3000 5000 கூட வைங்க, 500 to 5000 அப்படின்னு வச்சு ஒரு இடத்துலையும் பண்ணால் அதனுடைய இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வரதான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. அதை வந்து அவர்கள் செய்வார்கள். அது ஆனால் பெரிய அளவில் எந்த அளவுக்கு அது பாதிக்கும், ஒரு முதலமைச்சர் தேர்தல் அப்படின்னு வரும்போது ரொம்பவும் சமூக ரீதியாக பார்த்து போடுற எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு சின்ன பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு கடும் போட்டி நிலவர தொகுதிகளில் அது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதுவே இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தெலாம் போய் நீங்கள் இதை நிறுத்தி பார்த்தீங்கன்னா அதனால் பலன் ஒன்றுமே இருக்காது.
மேபி அவருடைய ராமதாஸ் அவர் போடுற சில கேண்டிடேட்ஸு சில இடத்துல இம்பேக்ட் கொடுக்கலாம், ஒரு ஸ்பாய்லராக இருக்கலாம். அதே மாதிரி இவர் போடுறது அந்த நம்ம டெல்டா அந்த மாதிரி இடத்துல இப்போ மன்னார்குடி சவுத்தில் சில தொகுதிகளில் அந்த மாதிரி சில தொகுதிகளை பண்ணலாம். நம்ம தேர்தல் முடிஞ்ச நம்ம 5ஆம் தேதி காலைல நியூஸ் பேப்பரில் பார்த்தா இவர்களால் ஸ்பாயிலான தொகுதிகள்னு கட்டம் போட்டு வரப்போகுது. அது ஒரு சின்ன சின்ன எண்ணிக்கையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மையிலேயே வந்து தேமுதிக உள்ளே வந்தது திமுகவுக்கு பலமா பலவீனம்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.